இன்னைக்கு மதியானம் மார்க்குக்கு பிடிச்ச சிக்கன் ரைஸை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்பயும் போல் நான் இன்னைக்கு தோட்டத்தோட வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இந்த லைட் கலர் சாண்டல் ரோஸ் செடியை நான் ஒரு டஸ்ட்பினில் வச்சுருந்தேங்க. இப்போ நான் அந்த டஸ்ட்பினில் இருந்து எடுத்து ஒரு பெரிய தொட்டிக்கு மாற்ற போகிறேன். இந்த செடியை நான் வாங்கிட்டு வரும்பொழுது தொட்டி இல்லாததுனால அர்ஜெண்ட்டாக இந்த உடஞ்சி போன டஸ்ட்பினில் வச்சு விட்டுட்டேங்க. நல்லாவே வளர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் தொட்டி ரெடி பண்ணிட்டேன். அதனால் அந்த செடியை ரீபாட் பண்ணி தொட்டிக்கு மாற்ற போகிறேன். கண்டினியூவாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தொட்டி ரொம்ப ஈரமாக இருந்தது. அதனால் செடி ரொம்ப ஈஸியாகவே வந்துடுச்சுங்க. செடியை பிடுங்கி எடுத்துட்டு மண் கலவையை கீழே கொட்டிக்கிட்டேன். இப்போ இந்த மண் கலவையோட கொஞ்சம் உரத்தை சேர்த்து நம்ம ரீபாட் பண்ணலாம். ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருக்க காய்கறி கழிவுகளை இது கூட சேர்க்க போகிறேன். மழைக்காலம் அப்படின்றதுனால காய்கறி கழிவுகளை காய வைக்க முடியலை. இந்த மாதிரி நேரத்தில் பச்சையாகவே அந்த காய்கறி கழிவுகளை தொட்டியோட அடிபாகத்தில் போட்டுட்டு மேலே மண்ணை போட்டு நம்ம செடியை வைக்கும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக மக்கி போயிடுங்க. அந்த மாதிரி தான் நான் இப்போ தொட்டியோட அடிப்பகுதியில் காய்கறி கழிவுகள் எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ இந்த ரோஜா செடியை எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த மண் கலவையை அது மேலே போட்டு விடலாம். இந்த மண் கலவை ஏற்கனவே நான் செடி வைக்கும்பொழுது தரமான உரத்தோடு சேர்த்து வச்சதுனால அதே மண் கலவையை இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ரோஜா செடிகளை நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்பொழுது அது ஒட்டு போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒட்டு போட்ட இடம் தெரியாத மாதிரி நல்ல மண் கலவையை ரெடி பண்ணி அது மேல் பகுதி மூடுற மாதிரி இந்த மாதிரி வச்சு விடணும். பாருங்க, நல்லா அந்த ஒட்டு போட்ட இடம் தெரியாத மாதிரி மண்ணை போட்டு நிரப்பியாச்சு. இந்த மண் கலவையில் நான் ஏற்கனவே கொக்கோ பீட், தரமான வேப்பம் புண்ணாக்கு, கூடவே கம்போஸ்ட் உரமும் சேர்த்துருக்கேங்க. மண் கலவையில் கொஞ்சம் கீழே கொட்டி இருந்தோம். அதில் ஒரு அழகான நத்தை எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பதிவிலையும் ஒரு ரீபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.